ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு சமீபமாய் வருகிறவரே, எங்கள் துதிகளில் வாசம் பண்ண விரும்புகிறவரே, நன்றி நன்றி நன்றி. நீ சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, துதிகளுக்கு பாத்திரரே, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. சேனைகளின் தேவனே, நீ நல்லவர் 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 நல்லவர். தேவாதி தேவனே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாண்டவரே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹalleluya. எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற உம்மை போல் ஒரு தேவன் இல்லையப்பா. எங்கள் ஆண்டவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் போது பிரியப்படுகிற உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையப்பா. நீர் ஒருவரே மகத்துவர், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்தை பிடித்திருக்கிறோம், உம்மை நோக்கி உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நடுவில் மகிமையான காரியங்களை செய்வீராக. பலத்த செய்கைகள் எங்கள் நடுவில் நடப்பிக்கிறவரே, இந்த மாலை நேரத்திலே ஆவியானவர் எங்கள் நடுவில் மகிமையான செயல்களை செய்வீராக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. கிருபையா எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி. நீர் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக, எங்கள் துதிகளிலே மகிமைப்படுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாகட்டும், நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் பிரியமாகட்டும், நாங்கள் ஏறெடுக்கிற பலிகள் பிரியமாகட்டும். ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய மகத்துவமான கிரியை நடக்கட்டப்பா. எங்கள் நடுவிலே நீர் ஊழியம் செய்வீராக. எங்கள் இருதயங்களை அறிந்தவர் நீர், எங்கள் எண்ணங்களை அறிந்தவர் நீர். எங்களை உமக்கு சமீபமாக்குவீராக. எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்புகிறோம், எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லா நாமத்திலும் மேலானவரே, ஹalleluya. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்ட. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் ஆமென். சர்வ பூமிக்கெல்லாம் நித்தியவாசியும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாம. ஹalleluya. மகத்துவமோ மகத்துவமோ உன்னதமுமான நாமமுடையவரே. மகத்துவமோ உன்னதமுமான நாமமுட. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் மேலான
பூமிக்கெல்லாம் ஒரு விஷயம் கூட நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே, அவரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இந்த ஆராதனை ஆரம்பத்திலே அவர் மகிமைப்படுவாராக. நம்மை அர்ப்பணித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் உயர்த்தி எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் எஸ் நீர் மேலானவர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்த. பாத்திரர் பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் நீர். once again பரிசுத்தர் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகிமைப்படுவாராக. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள் வெளிப்படட்டும். பாத்திரரே பாத்திரர் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் சேர்ந்து ஆராதனா 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 ஆராதனா. மகிமையானவரே ஓரி மலரஷதலரியா தலரியா தலரே. once again எல்லாரும் சேர்ந்து ஆராதனா ஆராதனா. மகிமை விளங்கட்டும், அவர் உயரட்டும். ஆராதனா ஆராதனா. ஓ ஹalleluya. yes lord. ஆமென். அப்படியே பாடுங்க. துதியுமக்கே துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும். நல்லவரே நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை அவருக்கு உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி. துதியுமக்கே துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும். இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். துதியுமக்கே துதி கனமுமக்கே,
புகழும் மேன்மையும். நன்றி ராஜா. ஒரு விசை கூட துதி உமக்கே, துதி உமக்கே. ஹல்லேலூயா. கடைசி 2 கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் we praise your holy name. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமைப்படுவீராக. சபை சத்தம் உயர்த்தி எங்கள் மத்தியில் எங்கள் ஆவியானவர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. நீர் உயர்த்திருப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவிடும். நல்ல கரங்களை தட்டி நம் நடுவில் வந்திருக்கிற உலாவிக் கொண்டிருக்கிற துதிக்கு பாத்திரராகிய நம் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகத்தக்கதாய் முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படும். நீர் உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தும். எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கப்பா. நீர் மகிமையாய் வெளிப்படுவீராக. உம்மை காண வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகத்துவமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் உலாவும். நீர் விரும்புகிற ஆராதனையா இந்த ஆராதனை மாறட்டும். எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளில் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. அந்த கிருபையை விருதாவாக்காதபடிக்கு ஆண்டவரே, பாராட்டின கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இன்னும் பலன் தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். அழைத்து கொண்டது உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பிரசனத்தை அனுபவிக்கட்டும். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு இடைபடும். எங்களை தேற்றும், எங்களை உருவாக்கும். இன்னும் அதிகமாக உம்மோடு நெருங்க வைப்பிறாக தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி எப்படி நிற்கிறோம் என்றால் ஒரே வார்த்தை, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, என்னை உணர்த்தி, என்னை நடத்தி, என்னை காத்து. ஆமென். யாக்கோபை குறித்து சொல்ல, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவனை மாத்திரமல்ல நம்மையும் அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. இயேசு சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான். ஆமென். பயப்பட மாட்டேன். காரணம் இயேசு. இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு. ஆமென். பயப்பட மாட்டேன்னு சொல்லும் போது அது பயம் இல்லாம சொல்லணும். பயம் இருக்காதுன்னா முகத்துல சிரிப்பு தெரியும். நல்ல சந்தோஷத்தோட என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற நிச்சயத்தை நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகத்தோடு சிறியோர் முதல் பெரியோர் வரை ஹல்லேலூயா. உதவி வருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம் இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு. பாரு. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கு. எனவே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு. வலைகள் வீசுவோம், வலைகள் வீசுவோம்,
மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், ஆமென், பயப்பட மாட்டேன், ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஓ இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு. பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கியே, ஆமே, லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு. உலகில் இருக்கிற அழகை விட, உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற சொல்ல, என்னில் இருப்பவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ரிபாலரா சந்தலரா, இயேசு என்னோடு, ஆமென். இந்த வார்த்தையை சொல்ல, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு. பாடுங்க, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. உலகில் இருக்கிற அழகை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, ஓ ரிவனா சந்தலரா, என் கூட இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். சந்தோஷத்தோடு அப்பா சமூகத்தில் களி கூர்ந்து, இயேசு என்னோடு, ஆமென். அப்படியே சொல்லுவோம், அப்பா வீட்டில் எப்போதும், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும், ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், glory பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, ஆஹா ஹல்லேலூயா, ஆமென். ரிபலரா ஷக்கரா. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. காத்திருந்தா, காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா என்னை கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம். எனவே எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். எஸ் லார்ட், உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே
முத்தமே. அல்லேலூயா. ஆமென். இதை அனுபவித்தவர்களை கூட சேர்ந்து பரிசுத்த முத்தம் தந்து, பரிசுத்த முத்தம் தந்து என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், glory, ஆமென், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. ஆவி என்னும் ஆடை தந்தார், ஆவி என்னும் ஆடை தந்தார். அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம். இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷம் ஒவ்வொரு கூடாரத்திலும் பெருகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும், நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம். எஸ். ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி அவர் சமூகத்தில் தான் எனக்கு ஆனந்தம் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு பயமில்லை, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் களி கூர்ந்து மகிழுவேன். நான் பயப்படும் காரியங்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படும். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. ஆமென். அவருடைய நினைவுகளை உன் வாழ்க்கையில் நடக்கும். எஸ், எஸ், எஸ். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால், உன்னை கைப்பிடித்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால், யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ரிவலராத ஹந்தலரை கரபலமோ ஷதலரியாதரா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என் பயத்தை போக்குகிறவர் அவர். ஆமென். பயமே வராது என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு நெருங்க நெருங்க பயமே வராதுல்ல, பல பயங்கள் வரும். ஆனா ஒரு தேவ பிள்ளை அவரை மட்டும் சார்ந்திருப்போம் என்றால் வருகிற பயம் கொஞ்ச நேரத்தில் இல்லாமலே போயிடும். பல நேரத்தில் கொந்தளிப்பின் நடுவில் படகுக்குள் இருக்கிற இயேசுவை பார்ப்பதை விட படகுக்குள் இருக்கிற நங்கூரத்தங்க தான் பார்க்கிறோம். சீஷர்கள் அலை மோதினதும் கூப்பிட்டாங்களா? இல்ல. தங்கள் பிரயாசத்துக்கு எந்த ஒரு சக்சஸான காரியமும் நடக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்ச பிறகு கூப்பிட்டாங்களா? அலை அடிச்ச உடனே கூப்பிடல. ஏன்னா பேதுருக்கு படகுல போய் பழக்கம் உண்டு. படகுல அலை மோதும் போது, கொந்தளிப்பு வரும்போது அதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான காரியங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் யோசிச்சுட்டு, ஆண்டவரே நாங்கள் சாகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆமென். இன்னைக்கு பலரும் நாமளும் இப்படி தான் செய்யறோம். பயம் வர அந்த ஸ்டார்டிங்லேயே அவரை பார்க்கிறோமா, இல்ல பயம் எக்ஸ்ட்ரீமா போன பிறகு பார்க்கிறோமா? தாவீது 56ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்றார், நான் பயப்படும் நாட்களில் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே அப்படியே. ஆமென். தாவீது யுத்தத்தில் வல்லவர் தான், தாவீது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர் தான். ஆனா தாவீது சொல்றார், நான் பயம் வந்துட்டனாலே
நான் என் திறமையோ, என் பலத்தையோ, என் கூட இருக்கிற ஆட்களையோ, என்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலை இல்லை, நான் உங்களை மட்டும் நம்பி இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அந்த வசனத்தை அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பயம் வராதுன்றல்ல, ஆனால் அந்த பயம் என் வாழ்க்கையில் டெய்லி தொடருதுன்னா நான் இன்னும் சரியா அவரை நம்பலன்னு அர்த்தம். ஒரே வசனத்தில் சொல்றார். அந்த 56வது சங்கீதத்தில் பாருங்க, அந்த சங்கீதம் எழுதினதே எப்போ எழுதுறார்னா, பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, சத்துரு கைக்குள்ள இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது தாவீதா இருந்தாலும் பயம் வரும், ஆபிரகாமா இருந்தாலும் பயம் வரும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் பயம் வரும். பயம் வராது என்றல்ல, ஆனால் அந்த பயம் வரும்போது 3வது வசனத்தில் சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நான் புலம்புவேன் என்றல்ல, நான் புகழுவேன். புகழுவேன் சொல்லிட்டு அதே வசனம், தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு, அதாவது என்ன பிடிச்சிருக்கிறவனால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இந்த சத்துரு என்னை பிடிப்பதற்கு முன்பாக ஒருவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாகே അങ്ങെന്നുമെൻ ദൈവം തലമുറ തലമുറയാ, യാഹേ അങ്ങെന്റെ സങ്കേതം തലമുറ തലമുറയാ, നീ മയങ്ങുകില്ല, നീ ഉറങ്ങുകില്ല, ഇസ്രായേലിൻ പരിപാലകന്ത, നീ മയങ്ങുകില്ല, നീ ഉറങ്ങുകില്ല, ഇസ്രായേലിൻ. சத்துரு பிடிக்கிறதற்கு முன்பாக தாவீது அவர் பிடிய பார்க்கிறார். சத்துரு பிடிச்சது ஃபர்ஸ்டா, அவர் பிடிச்சது ஃபர்ஸ்டான்னு கேட்டா அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கிறார். அவர் கைக்குள்ள நான் இருக்கும்போது எந்த சத்துருக்கும் அவர் கையிலிருந்து என்னை பறிக்க முடியாதுன்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, சத்துருக்கு பறிக்க முடியுமானால் என்னைக்கோ பறிச்சிருக்கணும் நம்மள. ஹல்லேலூயா. இன்னும் பறிக்க விடல, விட மாட்டா. ஆமென். அவன் கை நினைச்சதெல்லாம் நடக்க போறது, அவர் கை நினைச்சதா நடக்க போகுது. நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. எனவே தான் படகில் ஆண்டவர் அவர்களை திட்டுற, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு திட்டுறாரு. நீ நான் இருக்கிறத பாரு ஃபர்ஸ்ட், நீ என்ன பார்க்கிறது கடைசியா தான் வச்சிருக்கிற. இன்னைக்கு நாம பல நேரத்தில் அவர் கடைசியா தான் பார்க்கிறோம். ஏதாவது அனுகூலமான வாசல் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பிறகுதான் ஆண்டவரே எல்லா வாசலும். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து உன் விசுவாசம் பெரியதெல்லாம் பாராட்ட மாட்டார், அற்ப விசுவாசம் எடுத்துட்டுவார். ஆமாம், நீ என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன்னா உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நங்கூர இருந்த பிறகும், உனக்கு படகு குறித்து எல்லாம் தெரிந்த பிறகும் நீ அதை ட்ரை பண்ணாம என்ன ட்ரை பண்ண பார்த்தியா, உன் விசுவாசம் பெருசுன்னு. நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இனி முடியலைன்ட்டு நீ ஆண்டவர்கிட்ட வர பாரு. படகுல அவர் இல்லைன்னா நீ அல்றது ஓகேப்பா, இருந்து நீ அல்றேன்னா. படகுல இல்லைன்னு நீ அல்றது வேற, இருந்து நீ பயந்து அழுறேன்னா ஆமென். அங்க பிரச்சனை அவரிடத்துல இல்ல, அங்க பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்ல, நான் பயப்படும் நாட்கள், பயம் வராது என்றல்ல, சில சூழ்நிலை நம்ம நடக்கும்போது திடீர்னு சில பயங்கள் நம்மை சூழும். யோசபாத்துக்கு பயம் வந்துச்சு, தாவீதுக்கு பயம் வந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் எங்க பார்க்கிறாங்கன்னா, பயப்படுற நாட்களில் அவரை நம்புவே சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல, நான் பயப்படே, மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் விட்டு கொடுத்தாரா? இல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதின் தலையை உயர பண்ணி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு பயமெல்லாம் மரண பயமெல்லாம் ஆறிடட்டே, சத்ரு பீதி எல்லாம் நீங்கிடட்டே. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டப்பா. இந்த ராத்திரி உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெருகட்டும். மரணத்தை
மரணத்தை ஜெயிச்சவர், சத்ருவே தகர்த்தவர், சகலத்திலும் நீதே உன்னத. அறிக்கை பண்ணுங்க. மரணத்தை ஜெயிச்சவர், சத்ருவே தகர்த்தவர், சகல. அவரை உயர்த்த விரும்புறவங்க யாகே யாகே அங்கென்னும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா அவர் எனக்கு மாத்திரமல்ல அடைக்கலாம், என் தலைமுறைக்கும் அடைக்கலாம். யாகே அங்கென்றே சகேதம், தலைமுறை தலைமுறையா நீ மயங்குகில்ல, நீ உறங்குகில்ல. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை வளர பண்ணுவேன். நான் உறங்குவதும் இல்லை, நான் தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் பரிபால். தோல்விகள் எல்லாம் தோல்விகள் எல்லாம் மாறிடட்டே, ரோகங்கள் சீனங்கள் நீங்கிடட்டே, தோல்விகள் மாறிடட்டே. தேங்க்யூ அப்பா. அவே ஜெயாளியாயவன், ரோகிக்கு வைத்தியன், சர்வசக்தன் என்றே ரட்சையலோ. ஜெயா, எஸ், அவன் ஜெயாளியானவர், எல்லாவற்றையும் செய்தவர். ஒரே சத்தமாய் சபையா யாகே யாகே அங்கென்னும் எந்த காரியத்தை குறித்த பயம் உன்னை பிடித்திருக்கிறதோ அவற்றை குறித்து நீ கலங்காதிரு. கர்த்தர் உனக்காய் நிற்கிறார், கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறையா நீ மயங்குகில்ல, நீ உறங்குகில்ல. இஸ்ராயேலின் பரிபாலகன்தா, நீ மயங்குகில்ல, நீ உறங்குகில்ல. இஸ்ரா ஒரு விஷயம் கூட சத்தமாய் யாகே யாகே அங்கென்னும் தெய்வம். யாக்கோபே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. யாகே அங்கென்றே சகே. ஓ தலைமுறை தலைமுறை தலைமுறை. ஓ நீ மயங்கு. அவர் உறங்குவதுமில்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. உன்னை காக்கிறவர் உனக்கு நிழலா இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை பாதி வழியில் விட்டு செல்ல மாட்டார், கடைசி வரை உனக்கு துணை நிற்கிறவர். நம்பிக்கையோடே கடலாழத்திலும் கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் நம்மை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்கள். உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், உன் அழுகையை கண்டிருக்கிறவர், உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். என்றுரை செய்தவர், என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. சொல்லு, நான் உன்னை ஒருபோதும், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றவரை. நீ கேட்டதுனால இந்த வார்த்தை அவர் சொன்னதில்லை, நீ இருக்கிற சூழ்நிலை அறிந்து சொன்னவர் அவர். ஹல்லேலூயா. என்றவரை ஆரா. கடல் ஆழத்திலும் கடல் ஆழத்திலும் அக்கினி என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்ப
கூட்டங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. கடலாளர் எந்த ஆழத்திலும் உன் துணையாய் அவர் நிற்பார். எந்த பள்ளத்தாக்கிலும் உனக்கு துணையாய் அவர் நிற்பார். ஹalleluya. சர்ப்பல் இதோ பயங்கரமான குழியிலிருந்து ஆழமான கிடங்கிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர் அவரே. உன்னை தூக்கி எடுக்கிறவர் அவரே. ஓ என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. என்றுரை அவர் மேல நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைங்க விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஒரு வார்த்தை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. இயேசு யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் ஆராதிக்க விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி மகிமை கரம் பிடித்திருக்கிறார். நம்பிக்கையில் அசைந்திராத, விசுவாசத்தில் இன்னும் உறுதியாகுங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சிக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை சகாயம் பண்ணுகிறவர் உன்னோடு இருக்கிறார். ஹalleluya. ஆமென். நல்ல கைகளை தட்டி என் மீட்பர் என் பட்சத்தில் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு, நான் உன்னிடத்தில் வருவேன் என்றவர் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர். என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர். என் கண்ணீரை அற்பமாக எண்ணாதவர். என் அழுகையின் ஒவ்வொரு சொட்டையும் துருத்தில் எடுத்து வைத்திருக்கிறவர். ஆமென். சில பாதையிலே சில பாரத்தை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை சகித்து கொண்டு நடக்கிற சில உள்ளத்திற்கு ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை நேற்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஆபிரகாம் ஈசாக் அந்த 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 பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆமென், ஆபிரகாமுக்கு நியமித்த பாதை என்பது ஒரு பாரமான பாதை. ஆண்டவர் நியமித்து உள்ள அவ்வளோ ஒரு பாரத்தோட புறப்பட்டிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நேசகுமாரனாக ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து. இதை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாரு. வெளியில நம்பிக்கை அறிக்கிறார், உள்ள பாரத்தை சுமக்கிறார். ஆரம்பத்தில் அந்த பாரம் என்பது ரொம்ப இருந்திருக்காது. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஈசாக்கை தட்டும் போது அந்த பாரத்தின் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளைய நான் சாக கொடுக்க போறேன். வீட்டில இருந்து புறப்படும் போது அந்த பாரத்தின் அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். தேவன் காண்பித்த இடத்தை ஆபிரகாம் பார்த்த போது இன்னும் அந்த பாரத்தின் அளவு ஜாஸ்தியாகும். இவ பிள்ளைக்கு வாயிலிருந்து ஒரு கேள்வி வருது, அப்ப ஆட்டுக்குட்டி கேட்ட உடனே இப்ப ஈசாக்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? நீதான்ப்பா பலி சொல்ல முடியாது. அப்ப அந்த பாரம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. பாரத்தை தனக்குள்ள வச்சுட்டு நம்பிக்கையை வெளியே சொல்றாரு. ஏன் ஆபிரகாமே பாரத்தை வெளியே சொல்ல வேண்டியதானே, ஈசாக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இது அவர் நியமிச்ச பாதை. அவர் நியமிச்ச பாதையில எனக்கு அனுமதிக்கப்படுற பாரத்தை நான் இன்னொருத்தவங்க முன்னாடி காட்ட மாட்டேன். அடுத்தவங்க முன்னாடி நம்பிக்கையை தான் காட்டுவேனே தவிர பாரத்தை காட்ட மாட்டேன். இப்ப பாரம் ஜாஸ்தி ஆகுது. இப்ப மலை
நெருங்க 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 வீட்டிலேருந்து புறப்படும் போது அவனுடைய இருதயம் எவ்வளோ பாரமா இருந்ததோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா இப்ப பாரம் ஆகுது. இப்ப பாரத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வருது. எப்ப தெரியுமா? ஈசாக்க கையை கட்டி ஈசாக்க பலிபீடத்துல படுக்க வச்சு ஈசாக்கு மேல அதாவது கத்தி ஓங்கும் போது இதுவரை ஆபிரகாம் இருதயத்தில் சுமந்த பாரத்தை விட இந்த பாரங்கிறது அது தாங்க முடியாது. எப்படிங்க சொந்த பிள்ளைய படுக்க வச்சுட்டு கத்தியை ஓங்கி நிற்கும் போது இருதயம் எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் நம்ம இருதயம் தாங்க மாட்டேங்குது. பிள்ளைய படுக்க வச்சுட்டு இதுவரை சுமந்த பாரத்தை விட எக்ஸ்ட்ரீம், அதாவது இதுக்கு மேல அவனுக்கு இருதயத்தில் இந்த பாரத்தை சுமக்க முடியாது. அந்த பாரம் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது கர்த்தர் பேசுறார். அவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆட்டுக்கடாவை அவன் கண்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், தேவன் அனுமதித்த பாதையில் சில பாரம் உனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகுதுனா உன் கண்கள் சில அதிசயத்தை காண போகிறது என்று அர்த்தம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆமென் என்று சொல்லி ராகாபாலா சந்தலரா உனக்கு சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் பேச வச்ச வார்த்தை இதுதான். பாரத்தை உள்ள வச்சுக்க, நம்பிக்கை வெளியே சொல்லிட்டேன். ஆமென். அவர் அனுமதித்த பாதையில் பாரம் உள்ள பாரம் ஏறுது, பாரம் ஏறுது. அந்த பாரம் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது ஆபிரகாம் கண்களுக்கு என்று சிலதை காண்பித்து கொடுக்கிறார். 2 காரியத்தை சொல்றேன். பாதையில பாரம் ஜாஸ்தி ஆகுதுன்னா உனக்கான நாள் வந்துட்டேன்னு அர்த்தம். உனக்கு குறிக்கப்பட்ட சிலவைகள் நீ சமீபித்து வந்திருக்கிறது. நீ பார்க்க போகிற சில காரியங்கள் சமீபித்து வந்திருக்கிறது. ஹalleluya. எக்ஸ்ட்ரீம் ஆகுதா? காண்பிக்க போறார், காண்பிக்க போறார். பிள்ளை சாகிறதே அல்ல, உனக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சில நன்மைகளை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உன் வாழ்க்கையில் அழிவே அல்ல. ஹalleluya, ஹalleluya. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. சொல்லு, என் கண்ணீர் அனைத்தையும், என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம், என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை. அந்த டிராவல்ல உள்ள ஆபிரகாமுக்கு அவ்வளோ பாரம் எழுப்பும் போதும் வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க போய் அவரை ஆராதிச்சுட்டு வரோன்றாரு. பிள்ளைகிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் பார்த்து பார்ப்பான்றாரு. ஆமென். எப்படிங்க சொல்ல முடியுது? உண்மையிலே இன்னைக்கு அந்த டிராவலை கொஞ்சம் அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி அப்படியே பார்க்க வச்சார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு எவ்வளவு அழ தோணும் தெரியுமா? ஆனா பிள்ளைக்கு முன்னாடி அழுதாலே சந்தேகம் வந்துடும். அப்ப அந்த அழுகை எவ்வளவு உள்ள அழுதுருப்பாரு. அழுது பிள்ளை நடத்தி கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பிள்ளையை பார்த்து அப்பதான் கேள்வி வருது. திடீர்னு வேலைக்காரங்களை நிறுத்தும் வேலைக்காரங்க இப்படி பாக்குறாங்க. ஏன் நாங்க வர வேண்டாமா? இனிதானே மலையை ஏற போறீங்க, இனிதானே பாதையே கடினமா இருக்குது, ஏன் எங்களை ஸ்டாப் பண்றீங்க? இல்ல, நானும் என் பிள்ளைய போய் ஆராதிச்சுட்டு வரோன்றாரு. விட்டு கொடுக்கல ஆண்டவரை. பிள்ளை கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஒன்னதான் கேட்கிறான்னு சொல்லல. அவர் பார்த்து பாரு. பாதையில் நீ அவரை விட்டு கொடுக்காம நடக்கிறது உண்மைனா, அன்பு உள்ளமே, உன்னை விட்டு கொடுத்துட மாட்டார். என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹalleluya, ஆமென். நடக்கிற பாதை கிறிஸ்து நியமித்த பாதை என்பதை அறிந்து
அந்த பாதையிலே நீ அனுபவிக்கிற பாரத்தை வெளியில காட்டாம கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை அறிக்கை பண்ணி கொண்டிருப்பது உண்மையானால் இந்த பாதையின் முடிவில் உன் கண்கள் அதிசயத்தை காணும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் இந்த ராத்திரி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? ஹalleluya, ஆமென், ஹalleluya. பயப்படாதீங்க, கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி நம்பி நடக்கிற இந்த பாதையின் முடிவு எனக்கு வெட்கத்தை தராது நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை கணக்கில் வை, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. சொல்லு, என் அலைச்சல்களை என்னாலே இனி ரொம்ப அலைய விட மாட்டார் ஆபிரகாமே. இனி ரொம்ப பாரத்தை சுமத்த மாட்டார். உன் லிமிட் அவருக்கு தெரியும். என் கண்ணீர் அனைத்தையும், என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவர். ஓ, என் கண்ணீரை, என் கண்ணீர். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஒரு 2-3 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி. நேற்றுக்கு மாலை முதலே இந்த பாடலை ஆண்டவர் கேட்க வச்சு, ஆண்டவர் நேற்று ராத்திரியிலிருந்து பேச துவங்குறார். ஆமென். நீ பயப்படும் நாட்களை என்ன நம்பீர்கள்? நீ பயப்படுகிற காரியம் உனக்கு சம்பவிக்காது. ஆமென். ஒரு விசை கண்களை மூடி. இன்னைக்கு இந்த வார்த்தை எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு உள்ளத்துக்காக வரலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுற வார்த்தை இதுதான். நீ பயப்படாம நடந்து கொண்ற, நீ பயப்படாம நடந்து கொண்ற. உன் பாரம் எக்ஸ்ட்ரீம் ஆகிற இடத்துல, இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிறது மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். இதுக்கு மேல கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். உன் கண்கள் சிலவற்றை காண்கிற நாட்களுக்கு பக்கத்துல வந்திருக்கிற ஒரு விஷயம். உங்க 2 கரங்களை உயர்த்து. எந்த காரியத்தின் நிமித்தம் பயம், திகில் உங்களை சூழ்ந்து இருக்குதோ, அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன் யாக்கோபே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்னை நம்பி நடக்கிறத நான் பார்க்கிறேன். நீ எனக்காய் சிலதை சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நான் நியமித்த பாதையில் கேள்வி கேட்காம, சந்தேகப்படாம, நம்பிக்கையோடு நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை அவர் பார்க்கிறார். நீ அலைகிறதை பார்க்கிறார். நீ வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். நீ தனிமையா யாரும் பார்க்க கூடாது என்று அழுகிற அழுகை அவர் பார்க்கிறார். உன் கண்ணீர்ல ஒரு சொட்டு கூட கீழே விட அவர் விடல. அவைகள் எல்லாம் துருத்தியில் சேமிக்க வைத்து கொண்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரப்போகிறது. உன் கண்ணீருக்கான பலன்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரின் பலனும்
ரிமலா கத ரிமலா சதர். பாரத்தை அவர் முன்னாடி வச்சிட்டு பாதையில் உள்ள நம்பிக்கை அநேகர் முன்பாக வைத்து உன்னை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். பாரத்தை அவர் முன்பாக வைத்து விட்டு உன் பாதையில் இருக்கிற நம்பிக்கை அநேகர் முன்பாக சொன்ன உன்னை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு அலைஞ்சிருக்கிறேன் அவருக்கு தெரியும். நீ எவ்வளவு அழுது இருக்கிறேன் அவருக்கு தெரியும். உன்னோடு இருக்கிற யாருக்கும் அது தெரியாது. ஆனால் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் வேல்யூபிளா எடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். நீ வடித்த கண்ணீர் அது கிரயம், அது வீணல், அது கிரயம் செலுத்தி இருக்கிற. கிரயம் செலுத்தினது உண்டானால் பலன் உண்டு. கிரயம் செலுத்தினது உண்டானால் பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஓ நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார். சகோதரி, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு. நல்ல கைகளை தட்டி என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். தனிமையில் யாருக்கிட்டையும் சொல்லாம அழுதது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, ஓ என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவர், என் கண்ணீர் அனைத்தையோ, என் கண்ணீர், ஓ ரமண சட்டலரா, உன் பாரம் அதிகமாகிற இந்த இடத்தில் தான் உன் கண்களில் அதிசயங்களை விளங்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லு. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து, ஓ என்னை சுற்றி 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 சுற்றி, நான் அமர்வதோ நான் எழுவதோ நான் அமர்வதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ ஏசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஓ என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் சொல்லுங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. என் இருதயம் எதுக்கு துடிக்குது, நான் எதுக்கு அழுகிறேன், என் வேதனை எதனால் வந்தது அவர் அறிவார்.
அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலோ அப்பா அப்பா நீர் அறிந்திருக்கீர். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். இது பல நேரத்தில் புரிய மாட்டேங்குதுப்பா, பல நேரத்தில் இது தெரியாம புலம்புறப்பா. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், தீரும் கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், தீரும் கரத்தா தினமும் என்னை பற்றி. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, ஓரை மனசந்தலரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. கருவை கண்கள், என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்குகிறார், பக்குவமாய் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அதிசயமாய் இயேசுவே. ரிபாலரா சந்தலரையா. எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி ராஜா, ஹalleluya. ஆமென். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். ஆராய்ந்து. ஆமென். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, அவர்கள் நினைக்கிறது போல நடக்காது. ஆமென். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏசையா நன்றாய். கடைசியா எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமே 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 ஆமே. அவன் நினைத்ததல்ல, அவன் நினைத்தது நடக்கும். நீ பயப்படாமல் இரு. அவனுடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நிச்சயத்தோட. Glory, 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 glory. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. அவைகள் நடப்பதில்லை, அவருடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை. மகிமை 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 மகிமை. நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையை வாழ்க்கையில் நிறைவேறும். சத்துருவின் ஆலோசனை நிலை நிற்பதில்லை. தான் வெட்டின குழியில் தானே விழுவான். அவர் கையில் இருந்து உன்னை ஒருவனுக்கு பறிக்க முடியாது. நீ அவர் கரத்தில் இருக்கிறாய், அவர் கரத்தில் இருக்கிறார்.
என் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே.